ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணனை கொன்ற அர்ஜுனனை இன்று நான் கொன்றே தீருவேன் என்று கர்ஜித்து கொண்டே போர்க்களம் வந்தான் துரியோதனன். ஏனைய பாண்டவர்களை இன்று நீங்கள் போர்க்களம் வர வேண்டாம் என்று கூறி பீமனுக்கு மட்டும் போர்க்கோலமிட்டு அழைத்து வந்தார் கண்ணனாகிய திருமால். துரியோதனனும் பீமனும் நேருக்கு நேர் போர் செய்யலானார்கள். பீமனுடைய தண்டாயுதத்திற்கு திருமால் தனி ஆற்றலை வழங்கினார். வெகு நேரமாக ஆக்ரோஷத்தோடு இருவரும் போரிட்டார்கள். ஆனால் யாருக்கும் வெற்றியோ தோல்வியோ ஏற்படவில்லை. அப்போது துரியோதனன் பீமனை பார்த்து கூறுவான், நாம் இவ்வளவு நேரம் போரிட்டும் யாருக்கும் வெற்றியும் ஏற்படவில்லை, தோல்வியும் ஏற்படவில்லை. எனவே நாம் இருவருடைய உயிர்நிலைகளையும் சொல்லி போரிடுவோம் என்று கபடு உரைத்தான். ஆனால் பீமன் என்ன நினைத்தான்? வெளிப்படையாகத்தான் பேசுகிறான் என்று நினைத்து சரி என்று ஒப்புக்கொண்டான் பீமன். அதன்படி தன்னுடைய உயிர்நிலைகள் அத்தனையும் துரியோதனிடத்திலே கூறினான் பீமன். அப்போது துரியோதனன் தன்னுடைய உயிர்நிலை தனது உடலின் இடது புறம் என்று பொய் கூறினான். உடனே பீமன் தன்னுடைய கதாயுதத்தால் துரியோதனின் இடது புறத்திலே அடித்தான். ஆனால் துரியோதனன் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அப்போதுதான் பீமனுக்கு புரிந்தது துரியோதனன் கூறியது முழு பொய் என்று. உடனே துரியோதனன் தன்னுடைய கதாயுதத்தால் பீமனுடைய உயிர்நிலையை தாக்கினான். நிலைகுலைந்து போனான் பீமன். உடனே தன்னுடைய உள்ளத்திலே நாராயணரை தியானித்தான். அந்த உடனேயே நாராயணர் பீமனுக்கு உதவி செய்தார். அதாவது எப்போதுமே பிறரை வஞ்சித்து பிறரை துன்புறுத்தி தான் மட்டும் வாழ வேண்டும் என்கின்ற நினைப்போடு வாழ்கின்றவர்களுக்கு இறைவன் ஒருபோதும் ஒத்தாசையாக இருப்பதில்லை. மாறாக அவர்களின் கெட்ட எண்ணமே அவர்களின் அழிவிற்கு காரணமாக அமைகிறது. வஞ்சிக்கப்பட்டவர்கள் நல்லவர்கள் இறைவனிடத்திலே முறையிடும் பொழுது அவர்களுக்கு இறைவன் எந்த விதத்திலாவது துணை இருந்து அருள் புரிந்து அவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுகின்றார். உயிர்நிலையை சொல்லி போரிடுவோம் என்று கூறிய துரியோதனன் பொய்யை சொல்லி தப்பித்து கொண்டான். ஆனால் உண்மையை கூறிய பீமன் வஞ்சிக்கப்பட்டான். வஞ்சிக்கப்பட்ட பீமனுக்கு இறைவன் துணை புரிந்தார். அதாவது துரியோதனின் உயிர்நிலை அவனுடைய வலது தொடை என்பதை சாடையாக பீமனுக்கு காண்பித்து கொடுத்தார் திருமால். உடனே பீமன் கதாயுதத்தை எடுத்து துரியோதனின் வலது தொடையிலே அடித்தான். அவனுடைய வலது தொடை துரியோதனுடைய வலது தொடை முறிந்தது. கீழே விழுந்த துரியோதனன், அதாவது பெரிய மரம் மூடு முறிந்தால் எப்படி கீழே விழுமோ அப்படி கீழே விழுந்து துடிதுடித்து கொண்டிருந்தான் துரியோதனன். அப்போது அவன் அருகே சென்ற திருமாலாகிய நாராயணர் துரியோதனன் தன்னுடைய வாழ்நாளிலே செய்த தீவினைகள் அத்தனை அவனுக்கு நினைவுபடுத்தியதோடு அவனுடைய முந்தைய பிறவி வினைகளையும் அவனுக்கு நினைவுபடுத்தினார். துரியோதனா, நீ இதற்கு முந்தைய பிறவியில் 10 தலைகளை உடைய ராவணனாக பிறந்து இலங்கையை அரசாட்சி செய்து கொண்டிருந்தாய். நீ செய்த தீவினைகளின் அதர்மங்களின் காரணமாக நான் ஸ்ரீராமனாக தோன்றி வந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு உன்னுடைய 10 தலைகளையும் அறுத்தேன். அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய தம்பியாகிய விபீஷணன் உதவியால் தான் உன்னை கொல்ல முடிந்தது என்று இருமாப்பு பேசினாய். ஆகையினால் இந்த பிறவியில் உனக்கு 100 தம்பிமார்களோடு பிறவி செய்திருந்தும் இன்னொரு நபரின்
கையால் உன்னை கொன்றேனே, இப்பொழுது என்ன சொல்கின்றாய் என்றார். தன்னுடைய இறுதி நேரத்திலும் இறைநிந்தனையே புரிந்த துரியோதனன் கூறுவான், பீமன் தான் என்னை கொன்றானே தவிர என்னை கொல்ல உன்னால் இயலாது இடையனே என்று இறைவனை இழிவாக பேசினான். கோபம் கொண்ட திருமால், அற்பனே, உன்னை இந்த பூமியில் 6 முறை பிறவிகள் செய்தும் அத்தனை பிறவியிலும் நீ இறைவனை நம்பாமலும் இறை அவமதிப்பு செய்தும் அதர்மமாகவே வாழ்ந்து வந்தாய். இனி உனக்கு ஒரே ஒரு பிறவிதான் உள்ளது. அந்த பிறவியில் பகுத்தறிவு, புத்தி கூர்மை, விஞ்ஞானம், மெஞ்ஞானத்தை அறிந்து கொள்ளும் தன்மை, கலைகள் கற்றல் ஆகிய சிறப்புகளோடு ஒரே சிரசு கொண்டவனாக உன்னை படைத்து என்னை அறிந்து கொள்வதற்கு பல சாஸ்திர வேத நீதி நூல்களையும் வகுத்து தருவேன். 7வது பிறவியிலும் என்னை நினையாதிருந்தால் பாழாகி போவாய், மேலும் எனக்கு பகையில்லை என்று கூறியருளிய நாராயணர் துரியோதனனுக்கும் கௌரவர்களுக்கும் ஈமச்சுரங்குகளை செய்யுங்கள் என்று பாண்டவர்களிடத்திலே கூறிவிட்டு போர்க்களத்திலே குற்றுயிராக கிடந்த கண்ணனுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக அவன் அருகே வந்தார் ஸ்ரீ கிருஷ்ணராகிய திருமால். அப்பொழுது வேத வியாகரர் அங்கு வந்து, சுவாமி, பாவியாகிய துரியோதனனுடன் சேர்ந்து பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரிந்த இந்த கண்ணனுக்கு மோட்சம் கொடுப்பது நியாயமாகுமா என்று பணிவுடன் கேட்டார். அப்போது இறைவன் அவரிடத்திலே என்ன கூறினார் என்பதை அடுத்த பகுதியிலே அறிவோம். ஐயா துணை.